2025 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோதிடர்களோட கணிப்பில் ஜோதிடர்கள் முன்னிலையில் நீயானான ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோசியரும் ஒரு ராசிக்கு மட்டும் அதிக கிரீடம் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ராசினா துலாம் தான். உண்மையிலே துலாமுக்கு இந்த வருஷம் சூப்பராக ஆஹா ஓஹோ இந்த ஜாக்பாட்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னா கோச்சார ரீதியாக உண்மையிலேயே துலாம் ராசிக்கு அற்புதமாக அட்டகாசமாக தான் இருக்குது. நம்மளுடைய சேனல்லே ராஜயோகத்தின் ராஜாவாக போவது துலாம் தான் நம்ம சொல்லிட்டு போட்டிருக்கோம். 12 ராசிகளிலே டாப்பில் இருக்கக்கூடிய ராசி எதுனா துலாம் தான். உண்மையிலே துலாம் தான் கோச்சார ரீதியாக இந்த வருஷத்தில் நல்லா இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா இந்த கோச்சார பலன்கள் இந்த ராசி பலன்கள் 20லேருந்து ஒரு 30% தான் பலன் கொடுக்கும். இதுவே முழு பலன் கிடையாது. அப்புறம் ஏன் எல்லாம் ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ராசி பலனையும் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். ஏன்னா இதுவுமே பலன் கொடுக்குது அப்படிங்கிறதுனால இதுக்குமே நம்ம ஒரு கவனம் கொடுத்து இதில் ப்ரெடிக்ஷன் எடுக்க வேண்டியது முக்கியம். அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே இந்த ராசி பலனை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அதனால் 2025 துலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கோச்சார ரீதியில் மட்டும்தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசை புத்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த கோச்சாரம் பெருசாக உங்களுக்கு நல்லது செய்யாது. இதுதான் உண்மை. அதனால் துலாம் ராசியை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்கள் யாரும் துலாம் ராசியை பார்த்து பொறாமப்படுறதோ அந்த ராசிக்கு மட்டும் நல்லா இருக்கே சொல்லிட்டு ஏக்கப்படுறதோ வேண்டாம். துலாம் ராசியில் பிறந்தவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசைபுத்திகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே கெடுதல் வரும். 2025 ஆகாஹோன்னு இருக்க போதுன்னு சொல்கிற துலாம் ராசிக்கும் கெடுதல் நடக்கும். அதனால் உங்கள் தனிப்பட்ட சுய ஜாதகம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது குறைந்த அளவு தான் பலன் செய்யும். அப்படிங்கிறதுனால துலாம் ராசிக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லாமல் இல்லை. 12 ராசிகள் அதுதான் உண்மையில் டாப்பில் இருக்குது. ஆனால் இதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லது நடந்துடும், நமக்கு வாழ்க்கையில் பெரிய புதையல் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த கோச்சாரம் அதுக்கு உதவி கண்டிப்பாக செய்யும். அதுக்காக கோச்சாரம் பலன் தராமல் இருக்காது, கண்டிப்பாக பலன் தரும். கோச்சாரமும் முக்கியம், ஆனால் இது மட்டுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு விடைபெறேன். நன்றி.